ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை போட்டு பொலன்னு பொழக்கிறார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அதில் அவர் தப்பாகவே எதுவுமே வார்த்தையே விடலையே. உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த வளர்ப்புன்ற விஷயம் சீசன் 4 ஆர் அர்ஜுனனை பார்த்து சமயுக்தா சொல்லுவாங்க, என்ன வளர்ப்பு இது அப்படின்னு. அது தப்பு. என்ன வளர்த்து வச்சுருக்காங்க? இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. இங்கே நல்லா பண்பாக தான் வளர்த்து வச்சுருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான் சொன்னார். ஏன்னா ஒரு பொண்ணு அடிபட்டு போயிருக்கா, அந்த முன்னாடி மார்க் பண்ணி டான்ஸ் பண்ணி அவ்வளோ அட்டகாசம். ஒரு நாள் இன்னொரு நாளும் கலாச்சார் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் மாதிரி நளினமாக ஒரு மாதிரி பண்ணார். அதுக்கு யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இதை ஒரு பெரிய குத்தம் மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. என்னென்னா சண்டைன்னு அது இன்னும் சண்டைன்னு ஒருத்தங்க சாப்பாடை கொட்டுறாங்க எஃப்ஜே, அப்புறம் இல்லை வாந்தி எடுக்கிறது எல்லாருமே சேர்ந்து, இல்லை வார்த்தையை கொட்டுறது அதுவும் எல்லாருமே தான். குறிப்பாக எஃப்ஜே, கமருதீன், இப்போ விஜய் பார்வதி அவங்களெல்லாம் சொல்கிறாரு. அது என்ன, அது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொருத்தங்களோட வளர்ப்பை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி உங்ககிட்ட குழந்தைய கொடுத்தா நல்லா வளர்த்து வெளியே அனுப்பி விட்டுருவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ கமருதீன் இல்லைங்க, உங்களை நல்ல பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே ப்ரோ, ஆனால் இப்படி ஒரு அடிப்பட்டவங்களை இப்படி மார்க் பண்ணுறீங்களே, இது சரியா? அதனால தான் நான் கேட்டேன் அந்த மாதிரி அப்படின்போது விஜய் பார்வதி அவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறாங்க. இல்லை சார், அவர் எப்போவுமே என்கிட்ட மட்டும்தான் அதிகமாக வாக்குவாதம் வச்சுக்கிறார் சார், அதனால் நானும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன். இது என்னங்க சார்? ஏன்னா இந்த மாதிரி மக் பண்ணி யாராக இருந்தாலும் ட்ரிகராக தான் செய்வாங்க. இவங்க பாட்டுக்கு ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்களாம், இந்த கானாவிட மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்களாம். அப்புறம் திவாகர் பொங்குனா திவாகர் இன்னும் நீங்கள் பொங்குறீங்கன்னு கேட்பாங்களாம். இது என்ன? இது குற்றம் செஞ்சவங்க தப்பு தான். குற்றம் செய்ய தூண்டினவங்க எப்பயுமே சேஃப் கேம் விளாண்டு கம்முன்னு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள கேட்க மாட்டிங்களா அப்படின்றதான் இங்கே ஒரு விஷயம். அதனால் அவராவது கேட்டார். இப்போ நேற்று விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் கேட்டுக்கணுன்றாரு. அந்த நேரத்தில் அவர் கேட்கல கமருதீன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிற்கிறதையும் தப்புன்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி தெரியல. திரும்பவும் ஏதோ ஒன்று கலாய்க்கிறாரு. கமருதீன் விஜய் பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம தளபதி அவ்வளோதான். அதுதாங்க நம்ம தளபதி அவ்வளோதான். இந்த பிக் பாஸ் சீசனில் நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. பட் ரெண்டு பேருமே வார்த்தையை விடுறதுல ஒன்றுக்கு ஒன்று சலித்தவங்க கிடையாது. ஆனால் இங்கே பண்பாக வளர்த்துருக்காங்க. அவ்வளோதான் சொன்னார், நல்லா பண்பாக வளர்த்துருக்காங்க. இதில் என்ன வளர்ப்பை அவங்க கேவலமாக பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதை ஒரு இதுவாக இங்கே கலாய்ச்சிட்ருக்காங்க கமருதீனையும் விஜய் பார்வதியும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அவர் மாக்கிங் பண்ணுறது, ஒரு பொண்ணை கேலி பண்ணது ரொம்ப தப்பு இல்லையா? இதை பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பரில்.